நீங்க இப்ப பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆருத்ர தரிசனத்தோட அபூர்வமான காட்சி இதுங்க. இந்த ஆருத்ர தரிசனம் நடக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீல நிறத்தில பால் மாறியிருக்கு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். இது அ அ சிவனோட அற்புதம், அதிசயம்னு சொல்லலாம். நடராஜர் மர்மம்னு சொல்லலாம். இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உத்திரகோச மங்கை இந்த கோவில பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உலகிலேயே ஒரு பழமையான ஒரு சிவன்னு சொல்லலாம். இல்ல ஒரு கோவில் கட்டி வழிபட்ட ஒரு இடம், அதாவது உலகிலேயே முதன்மையான ஒரு கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உத்திரகோச மங்கை தான். நடராஜர் சிலை தான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மரகத லிங்கம் இருக்கு. பார்க்கவே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. நீங்க கோயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வார்த்தைகளால சொல்ல முடியாது. பெரிய லெவல்ல கூட்டம்லாம் வராது. பட் இந்த ஆருத்ர தரிசனத்தின் போது மட்டும் பயங்கரமா கூட்டம் இருக்கும். பட் மத்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா போய் வழிபடலாம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கிடைக்கும். அண்ட் தென் இதில வந்து இந்த கோவில்ல மட்டும் ஒரு பல வகையான ஸ்பெஷல் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆருத்ர தரிசன விழாவை முன்னிட்டுங்க உத்தரகோசமங்க ஆலயத்தில் உள்ள மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்பட்டு பால், பன்னீர், மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவியப்பொடி, தேன், இளநீர் உள்ளிட்ட 32 வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ஸோ தொடர்ந்து இன்று இரவு 11 மணி அளவில் மீண்டும் ஆருத்ர அபிஷேகம் நடராஜருக்கு நடைபெறும். ஸோ அபிஷேகம் முடிஞ்சு அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா, சூரிய உதய நேரத்தில் நடராஜருக்கு சந்தனம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெறுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விழா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல மாதிரி, இப்போ இந்த ஆருத்ர தரிசனம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலாக போற்றப்படுற ஒரு கோயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உத்திரகோசமங்கை. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரம் நடராஜர். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம ஸ்பெஷலாக சொல்லலாம். இப்போ எப்படி வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னோமா, நம்ம ஸ்ரீரங்கம் சொல்கிறோம், திருப்பதி சொல்கிறோமோ, அதுபோல் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புங்க. அதே போல் மகாதீபம்னு சொன்னால் திருவண்ணாமலைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து பட் எல்லா கோயிலுமே இப்போ மகாதீபம்னா எல்லா கோயில்லையும் தான் மகாதீபம் ஏற்றுவாங்க. அதே போல் வைகுண்ட ஏகாதசினா எல்லா பெருமாள் கோயில்லையும் தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதே போல் இந்த உத்திரகோசமங்கல ஆருத்ர தரிசனம் அப்படின்னா எல்லா கோயில்லையும் தான் நடக்கும். பட் ஆனால் நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக பார்க்கும்போது உத்திரகோசமங்கை, சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோயில், ஸோ ரெண்டுமே நடராஜர் சிலை தான். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாங்க. ஸோ உத்திரகோசமங்கை கிராமத்தில் அமைந்திருக்கு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ அங்கே இருக்க கோயில் பேர் வந்து மங்களநாதர் கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எப்படி வேணால் கூப்பிடலாம். உத்திரகோசமங்கை நடராஜர் கோயில், இல்லைனா அவங்க சொல்கிற மாதிரி மங்களநாதர் கோவில். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மரகத கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மரகத லிங்கம் உள்ள ஒரு கோயில். ஸோ இந்த கோவில் வந்து தமிழகத்தில் உள்ள கோவில்களில் மிகவும் ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கோயிலுங்க. இங்குள்ள மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வந்து வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இன்றளவு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போது பழனியில் வந்து பார்த்திங்கன்னா நவபாசன சிலை இருக்குது. ஒரு சில கோயில்களில் நவபாசன சிலைகள் பார்த்துருப்போம். அந்த சிலை மேலே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல, அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு ரைட் சைடு இல்லைனா பேக் சைடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுற நீர் வெளியே வரும். நாம் அது ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு வந்து லைட்டாக குடிச்சிட்டு தலையில் தெளிச்சிக்குவோம். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிப்போம். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது. ஸோ எல்லா கோயில்கள்லையும் அது கிடையாதுங்க. எல்லா கோயிலையும் அது ஸ்பெஷல் கிடையாது. ஏன்னா கல்லால் செதுக்கப்பட்ட கோயில்கள்லையும் அபிஷேகம் நடக்கும். பட் ஒரு ஐதீகத்தின்படி நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது ஒரு மூட நம்பிக்கையாகவே இருந்துட்டு போகுதுங்க. அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்ட்ராப் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நார்மலாக ஒரு கோயிலில் போய் தண்ணீர் வருது, அபிஷேகம் பண்ண தண்ணீர், அதை எடுத்து நம்ம பருக்கிறோம், நம்ம தலைமையில் போகிறோம்னா அது வந்து மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேபி இருக்கலாம் மூட நம்பிக்கை. பட் ஏன் அது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆராயும் போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மை இல்லாதப்ப எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பண்ண மாட்டாங்க. மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் அந்த இடத்துல உண்மை இருந்தால் மட்டும்தான் அது நிலைச்சு பல காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். ஸோ அதே போல் தான் இப்போ உத்திரகோசமங்கையாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், அங்கேருந்து அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் இந்த மாதிரி பருகணுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐதீகம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பட் அதனால் அங்கே மட்டும்தான்லாம் கிடையாதுங்க. பட் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும் அந்த சிலை இருக்குது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ உத்திரகோசமங்கை நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால அந்த இதோட நான் சிலையை சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து மரகத லிங்கம். ஸோ மரகத லிங்கத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். மேலே நம்ம அந்த பால் அபிஷேகம் இந்த அபிஷேகம்லாம் பண்ணும்போது நீராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதோட
அதனுடைய தண்ணீர் வரும்போது அதை பிடிச்சி வச்சுக்கிட்டோ லைட்டாக இல்லை அதை பருகும் போதோ தலைக்கு மேலே தெளிக்கும் போதோ தீராத நோய் தீரும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஓகேங்களா? இது இப்போ ஒரு கோயிலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லா கோயிலையும் நம்ம பண்ணுறோம். பட் எல்லா கோயிலையும் இது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனம் தான் வந்து வெந்நீரில் கரைத்து குடிக்கும் போது தீராத நோய் தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம கிடைக்காதுல, நம்ம போய் கேட்டால் நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க. ஸோ சைடில் இருக்கிறது நம்ம கிடைக்கிறதுல அதை வந்து லைட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். பட் நம்ம நோய் தீரணும்லாம் எடுக்கிறது கிடையாதுங்க. ஒரு பக்தியின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம். அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, உத்தரகோசமங்கை என்னும் தலம் வந்து சிதம்பரத்துக்கு அடுத்து நடராஜர் திருத்தலங்களில் முக்கியமான தலங்களில் ஒன்றாக போற்றப்படுதுங்க. புராதனமும் பின்னி பிணைந்த அற்புதமான இந்த தலம் குறித்து ஏராளமான தகவல்கள், சுவாரஸ்யங்கள், அதோடு சேர்ந்து கட்டுக்கதைகள் நிறையவே வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு சில அதிசயங்கள் நடக்குங்க. பட் பால் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாறுறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம். பட் மேபி அதை நம்ம இன்டைரக்டாக சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இது ஒரு அதிசயம். ஆன்மீகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம அதிசயமாகவும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது நீல நிற பால். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண அபிஷேகம் பண்ணிவிட்டு அது இந்த பால் எடுத்து விற்றும் போது கண்டிப்பாக அது நீல நிறமாக கூட மாறிடலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கடவுளை வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்னங்க போய் கடவுளை போய் பார்க்குறோம், அதிசயம் நடக்குது, அவ்வளோதான். அதை போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இது என்னெல்லாம் ஆராயக்கூடாது. நம்ம போகிறதே நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவும் நமக்கு தேவையான ஒரு மன நிம்மதிக்காகவும் மட்டும்தான் நம்ம கடவுளை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அந்த அதிசயத்தை நீங்களே பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த ஆச்சரியம், அற்புதம் எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும். ஸோ பார்க்கவே எவ்வளோ பிரமிப்பாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி 32 வகையான அபிஷேகங்கள் நடக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம்னே சொல்லலாம். ஸோ உத்தரகோசமங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் புராணங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. சிவனோட சொந்த ஊரே உத்தரகோசமங்கை தாங்க. மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள சிவனார் ஏராளமான திருவிளையாடல் புராணங்களை நிகழ்த்தியிருக்காரு. திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் வரலாற்றோட ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. உத்தரகோசமங்கை கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செஞ்சுருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்திருந்த போது அவர்களது தலைநகரமாக கூட சிறிது காலத்துக்கு உத்தரகோசமங்கை இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு கோவில், பிரபலமான ஒரு இடம்னே சொல்லலாம். இந்த தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், லத்தி கைபல்லி, பத்ரிகா கஷேத்திரம், பிரம்மபுரம், வியாகர்புரம், மங்களபுரி, பத்ரிசைன சத்திரம், ஆதி சிதம்பரம் என பல பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கு. நம்ம சொன்னது போல தான் நிறைய விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுதுங்க. ஸோ ஓலைச்சுவடிகள்லையும் இந்த மாதிரி பெயர்கள்லையும் கல்வெட்டுகள்லையும் இந்த மாதிரி பெயர்கள் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் மூலவருக்கு மங்களநாதர் என்னும் திருநாமம், மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், அது மட்டும் இல்லாமல் பிரளயகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாரு. அம்பாள், மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, அது மட்டும் இல்லாமல் சுந்தரநாயகி அப்படிலாம் பார்த்திங்கன்னா அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கோவிலுக்குன்னு தனி வரலாறுலாம் இருக்குங்க. ராமர் வந்துட்டு போனதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. அந்த ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புராண கதைகள் தெரியும். பட் ஆனால் அதை வந்து இந்த வீடியோவில் சொல்லும்போது ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கதையாக போயிட்டுருக்கு. பேசிக்காக பார்க்கணுன்னா ராவணன் வந்து பார்த்திங்கன்னா ராவணனோட மனைவியை குறித்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளில் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புராணங்கள் படிக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது போல் பல தகவல்கள் வந்து நமக்கு இருக்க விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையாக ஒரு நியூஸாக கேட்கும்போது, ஒரு செய்தியாக கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏனோ தானோ அவங்க வந்து
நடக்கிறத அப்படியே லைவாக எடுத்து போட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட சும்மா நம்ம நேரடியாக அங்கே வீடியோ எடுத்து போட்டதை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி புராணங்களில் எப்படி இருக்குது, இந்த கோவில்கள்லாம் எப்படி வந்தது, ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஒரு கோவில் என்ன, இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா போதும். அப்படியே ரொம்ப உள்ளே போய் ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நாலேஜபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாயான்னு 3 முறை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு 3 முறை டைப் பண்ணுங்கள். மிகப்பெரிய நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.